நம்பி வந்தேன் உம் சமூகம் நம்புகிறே வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம் நம்புகிறே வசனம். அல்லேலூயா. ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13வது வசனம். கொஞ்சம் பைபிள் வச்சுங்கிறவங்க கையில் எடுத்துக்குங்க. ஏசாயா 29:13வது வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது அப்படின்னு ஏசாயா 29:13 சொல்லுகிறது. இன்றைக்கி உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்ற செய்தி மெய்யான விசுவாசம். விசுவாசம் மட்டும் இல்லை, அதில் மெய்யான விசுவாசம், அதாவது மெய்யானனா உண்மையான விசுவாசம். இப்போ வாசிக்கேட்ட இந்த வசனம் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த விசுவாசம் எல்லாருக்கும் இருக்குது, ஆனால் உண்மையான விசுவாசமாக இருக்குதா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. எனக்கு விசுவாசம் இருக்கையா, எனக்கு நம்பிக்கை இருக்கையா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே தவிர, இங்கே வசனம் என்ன சொல்லுது? தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்குது. எல்லாரும் கிட்டத்தட்ட 100க்கு 100 என்னையை சேர்த்து நான் சொல்கிறேன். நம்பர் 1 கருணாகரன் அப்படி வச்சுக்கங்க. எல்லாரும் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உண்மை என்கின்ற இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம், வரமாட்டேங்கிறோம். நம்மளுடைய உதடுகள் மாத்திரம்தான் ஆண்டவரை கனப்படுத்துது, நம்மளுடைய வாய்கள் மாத்திரம்தான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுது. ஆனால் நம்மளுடைய இருதயம் வேறு எதையோ சிந்தித்து கொண்டே இருக்கிறது, வேறு எதையோ சொல்ல வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இருதயம் துடித்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய இருதயம் வேறு எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது. 51வது சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா 6வது வசனத்தில் 51 சங்கீதம் 51:51 6வது வசனம், இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். கடவுளை ரொம்ப விரும்புகிறது அதுதான். ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் உண்மை இருக்குதா அப்படின்னு பார்க்குறாரு. பெரும்பாலும் இல்லை. என்ன கேட்டிங்கன்னா எனக்கு இல்லை, எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. நானும் அதை யோசிக்கிறேன், எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். சில வேளைகளில் அந்த உண்மை என்னிடத்தில் இருக்க மாட்டேங்குது, அது போயிடுது தூரமாக. இங்கே சொல்கிறாரு, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். அந்த காரணத்தில் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, உள்ளத்தின் ஆழத்தில் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் எனக்கு ஞானத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் உண்மையாக நீங்கள் உண்மையாக இருக்கணும்னு விரும்புகிறீங்க, நான் உண்மையாக இருக்கணும்னு விரும்புகிறீங்க, நான் உண்மையாக இருக்கிறது இல்லை, ஆனால் நான் உண்மையாக இருப்பதற்குரிய ஞானத்தை நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறார் தாவீது. கண்டிப்பாக நம்ம கேட்கணும்ல, கண்டிப்பாக கேட்கணும். மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு தான் சொல்கிறார். இந்த உண்மை பெரும்பாலும் நம்ம இடத்துல இருக்கிறது இல்லை. ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏதேன்ஸ்னு ஒரு நகரம், அதனுடைய மலை உச்சி, இந்த ஏதேன்ஸ் கிரீஸ் நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏதேன்ஸ் அதனுடைய மலை உச்சியில் ஒரு புராதன வழிபாட்டு தலம் அப்படின்னு ஒன்று இருக்குதான் ஏதேன்ஸ் நகரத்தில். அதில் இருக்கக்கூடிய ஒரு மலையில், அதனுடைய உச்சியில் ஒரு புராதன வழிபாட்டு கூடம் ஒன்று இருக்கிறதா. அதனுடைய பெயர் அக்ரோபோலிஸ் அப்படின்னு சொல்லி அதனுடைய பேர், அந்த பில்டிங்கினுடைய பேர், அந்த வழிபாட்டு ஸ்தலத்தினுடைய பேர் அக்ரோபோலிஸ். பல நூற்றாண்டுகளாக சுற்றுலா பயணிகள் இந்த புராதன வழிபாட்டு தலமாகி அக்ரோபோலிஸை போய் பார்த்துட்டு வராங்க. சரியா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு புராதனம்னா ஒரு பழமையான அப்படின்னு அர்த்தம். அதுக்கு
பழமையான ஒரு வழிபாட்டு தலம். நிறைய சுற்றுலா பயணிகள் போய் பார்த்துட்டு வராங்க. இதில் ஆயிரக்கணக்கான உலகமெங்குத்திலிருந்தும் போகிறாங்களாம். வெறும் அந்த பகுதியிலிருந்து மாத்திரமல்ல, உலகமெங்கிலிருந்தும் அந்த இடத்துக்கு போகிறாங்களாம், போய் பார்த்துட்டு வராங்க. அப்படி அவர்கள் பார்க்கும் பொழுது ஆயிரக்கணக்கான பயணிகள் அங்கே, நான் அக்ரோபோலிஸ் போய் பார்த்துட்டு வந்தேன், அந்த வழிபாட்டு தலத்தை நான் போய் பார்த்துட்டு வந்தேன்றதுக்கு நினைவாக என்ன பண்ணுறாங்களா, அதை சுற்றிலும் பளிங்கு கற்கள், சின்ன சின்ன கற்கள் விழுந்து கிடக்கிறதா. அந்த அக்ரோபோலிஸ் என்ற வழிபாட்டு தலத்தை சுற்றிலும் தரையில் நிறைய பளிங்கு கற்கள் விழுந்து கிடக்கிறதா. அந்த பளிங்கு கற்களை பொறுக்கி எடுத்துக்கிட்டு வராங்களாம் நினைவுக்கு. இது யோசிச்சு பாருங்களேன். அந்த பளிங்கு கற்கள் ஆயிரக்கணக்கான பேர் போயிட்டு அந்த பளிங்கு கற்களை பொறுக்கிட்டு வராங்கன்னு சொன்னால் ஒரு 4-5 மாதத்தில் என்ன பண்ணியிருக்கோம், பளிங்கு கற்கள் எல்லாம் தீர்ந்து போயிருக்கும். அப்படி தானே அர்த்தம் அதுக்கு? அப்படின்னா தீர்ந்து போயிருக்கணுமே, ஏன் தீரவில்லை அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் ரொம்ப எளிமையான ஒரு பதில் என்னன்னா, ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை 3 மாதத்துக்கு ஒரு முறை போய் பளிங்கு கற்கள் எங்கெல்லாம் வெட்டுறாங்களோ அங்கேருந்து அந்த கல்லுங்கள்லாம் சேர்த்து வாரிக்கிட்டு வந்து சுற்றிலும் அந்த வழிபாட்டு தலத்தை சுற்றிலும் போடுறாங்களாம். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? சும்மா பொய். அது உண்மையான பளிங்கு கற்கள் அல்ல. பளிங்கு கற்கள் தான். அது அக்ரோபோலிஸ் பில்டிங் கட்டுறதுக்காக அதிலிருந்து சிதறப்பட்ட பளிங்கு கற்கள் அல்ல. இது எங்கேருந்து கொண்டு வந்து போட்டு வைக்கிறாங்க. சரி, இதை இவர்கள் என்ன செய்கிறாங்களா, வரலாற்று சின்னம் அப்படின்னு அந்த துண்டுகளை எடுத்து செல்வதற்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்களாம். இது ஒரு வரலாற்று சின்னம், ஆனால் இதை எடுத்துன்னு வந்து போடுறாங்க, இது ஒரு வரலாற்று சின்னம் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடைகிறார்களாம். இன்றைக்கி கூட பாலஸ்தீனாவுக்கு டூர் போகிறாங்கல்ல நம்ம மக்கள், டூர் போயிட்டு வரும்பொழுது என்ன பண்ணுறாங்க, சின்ன சின்ன மர சிலுவைகள் கொண்டு வராங்க. அங்கே என்ன சொல்லி அவங்க விற்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க நமக்கு அப்படின்னு சொன்னால், இது இயேசு அறையப்பட்ட சிலுவை மரத்தில் இருந்த துண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பொய் தானே? ஆனால் நாம் நம்புகிறோம். இது இயேசு அறையப்பட்ட சிலுவை மரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு துண்டு, அதிலிருந்து செய்யப்பட்ட சிலுவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹோலி வாட்டர் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. என்னவா, புனிதமான தண்ணீர், ஹோலி வாட்டர். எங்கே இருந்து எடுத்தாங்களாம்? யோர்தான் நதியிலிருந்து எடுத்தாங்களாம். யோர்தான் நதியில் பாயிற தண்ணீர் புனிதமான தண்ணீரா, ஹோலி வாட்டரா அது அப்படின்னு கொண்டாந்து கொடுக்குறாங்க. நாம் கூட அதை பத்திரமா வாங்கி வச்சுக்கிறோம் இல்லை? நிறைய பேர் இங்கே அன்னை வேளாங்கண்ணிக்கு போய் வரும்போது கூட ஹோலி வாட்டர் அப்படின்னு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அது எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியாது நமக்கு, அதை நாம் பத்திரமா வாங்கி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா ஒயின் பாட்டில், இது கூட ரொம்ப புனிதமானது அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த ஊரில் தயாரிக்கிற ஒயின் நம்ம ஊரில் தயாரிக்கிற ஒயினோடு கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் நம்மளுடைய சர்ச்சுங்கள்லேயே நிறைய தடவை நான் பார்க்குறேன், நிறைய பேர் வெளியே இந்த மாதிரி டூர் போயிட்டு வரவங்க அங்கேருந்து ஒரு பாட்டில் அல்லது 2 பாட்டில் வாங்கிட்டு வந்து அதை கொடுக்குறாங்க. அதை மிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துனுக்குறோம். நான் கூட கொடுக்குறேன். அது என்ன சொல்லி கொடுக்குறோம், அது புனிதமானது என்று சொல்லி கொடுத்துங்கிற பொய். அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லுங்கள். நம்ம இங்கே தயாரித்தா என்ன, அங்கே தயாரித்தான்னா, இங்கே நம்ம தயாரிக்கிறது சுத்தமாக தயாரிக்கிறோம், அது அங்கே எப்படி தயாரித்தாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட போலியான காரியங்களால் நாம் ஏமாற்றப்படுகிறோம். நிறைய விஷயங்களில் நாம் இப்படி ஏமாற்றப்படுகிறோம். சமய சார்பான புராதன மொழிகள் அப்படின்னு சொல்லி சில மொழிகள் இருக்கிறது. நான் இப்போது ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் ஞாயிற்றுக்கிழமை நான் சென்னைக்கு பீச் பக்கம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்புக்கு ஏற்பட்டது. அந்த பீச் பக்கத்தில் போன உடனே அயனாவரத்திலிருந்து ஒரு பெந்தகோஸ்தே சபையிலிருந்து சிலர் வந்திருந்தார்கள். சிலர்னால் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு கிட்டத்தட்ட வந்திருந்தாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு பாஸ்டர் கூட வந்திருந்தார். அது என்ன பேசுகிறாங்க அப்படின்றத கேட்பதற்காக நான் கொஞ்சம் பக்கத்தில் போய் உட்கார்ந்து கவனித்து கொண்டிருந்தேன். பாராட்டினேன். அவர்கள் ட்ராக்ஸ் கொடுத்து கொண்டிருந்தவர்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லி அந்த டைமில் எல்லோரும் ஒன்று கூடுங்க. இப்போ நான் கேள்விப்பட்ட நம்மளுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தி பணிக்கு போகும்பொழுது கிட்டத்தட்ட 60 பேர் வந்தாங்கன்னு. அங்கே சொன்னால் வரோம் 60 பேர், இல்லைன்னா வரமாட்டேன்றான். இல்லை அப்படி தானே சொல்லிக்கிட்டே இருக்கணும்.
ஆனால் நற்செய்தி பணின்னு சொன்னால் போதும் ஓடி வரணுன்ற எண்ணம் முதல்ல நமக்கு இருக்குன்னு, அதான் உண்மை. அதனுடைய பொறுப்பாளர் முன்னால் நின்றுன்னு சொன்ன பிறகு வரோமில்ல, நம்மளாம் தொடர்ந்து போகிற ஆட்கள். நம்ம அதுக்கு சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன். சரி, நான் என்ன பார்த்தாங்கன்னா, அல்லேலூயா அதான் மொழிகள் அப்படின்னு சொல்லுது. அவர் பாஸ்ட் ஒரு பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை எடுத்து அதுலேருந்து பேசிகிட்டு இருக்காரு. அதில் உட்காந்துருக்கிறவங்க ஓடுற பசங்க, ஒடியார பசங்க, அந்த பக்கம் நடந்து போகிறவங்களெல்லாம் சுற்றிலும் பார்த்துக்கினே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயானுங்கிறாங்க. என்னது இது? என்ன பொய்யா ஏன் பேசுகிறீங்க? யோசிக்கணுமில்ல. என் உள்ளத்திலிருந்து எழும்பணுங்க அல்லேலூயான்றது. ஆண்டவரை துதிக்கிறது என் உள்ளத்திலிருந்து அப்படியே எழும்பணும். அப்படியே ஐயோ ஆண்டவரே அப்படின்னு எங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவருக்கு சொல்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலான்னு ஒருத்தர் சொல்லுவார். ஒருத்தர் ஆவடியில் ஒரு பாஸ்டர் ஒருத்தருக்கிறாரு. நான் ஊர் பேரெல்லாம் சொல்கிறேன். அது காரணம் என்னென்னா அவருக்கு போய் சேரட்டும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். இந்த அயனாவரன் ஏன் பேர் சொன்னேன்னா அவங்களுக்கு போய் இது சேரட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன். போய் சேரட்டும். வேணும்னா அவங்க எனக்கு கடிதம் ஒன்றா எழுதிட்டு இல்லை ஃபோனில் கூட என்கிட்ட பேசிட்டோம். அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தவர்கள் அவர் அல்லேலூயா சொல்கிறார் பாஸ்டர். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் ஓடுகின்ற பிள்ளைகளை, நடக்கின்றவர்களை, அந்த பக்கத்தில் போகின்றவர்களை பார்த்து பார்த்து அல்லேலூயா சொல்லிக்கிறாங்களே தவிர, இதுதான் இங்கே என்ன, தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்குது. இதான் நடக்குது பெரும்பாலும். அதுக்கப்புறம் பாடல், இசை இல்லை, இசையில் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த தாளம், அந்த இசையினுடைய ராகம் அந்த கரெக்டாக வரணும், அந்த தாளம் கரெக்டாக வரணும், அந்த ஸ்கேல் கரெக்டாக வரணும் அப்படின்னா நான் யோசிக்கிறேன். இல்லை நம்ம நிறைய அந்த இசையில் இருக்கிறதுனால நம்ம யோசிக்கிறோம். வேண்டாம், அதை யோசிக்க வேண்டாம். அந்த இசையில் யார் எப்படி பாடினாலும் சரி, ஆண்டவர் என்னத்தை பார்க்குறாரு? உள்ளத்தை மட்டும் தான் பார்க்குறாரு. ஆண்டவர் அந்த வார்த்தைகளை மாத்திரம் தான் பார்க்குறாரு. சரி, இருக்கட்டும். அதே போல் சமய தொடர்பான பொருட்கள் நான் சொல்ல பாருங்கள். அந்த மாதிரி பொருட்கள் இது கடவுளோடு கூடிய நேரடியான உறவை அனுபவமாக மாற்றுவதற்கு இது மறுக்குது. இந்த பொருளெல்லாம் கடவுளோடு கூட நேரடியான ஒரு தொடர்பு எனக்கு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் என் உள்ளத்திலிருந்து அவர் சொல்ல அல்லேலூயா அல்லேலூயான்னு என் கண்களை மூடிக்கிட்டு அல்லது திறந்துக்கிட்டு அவரை பார்த்துக்கிட்டு என்னுடைய மக்களை பார்த்துக்கிட்டு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் போகிற வரவங்களெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். இது யோசிக்கிறேன் நம்ம. அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய நாட்களில் 1ஆம் அதிகாரம் எடுத்துங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம், அதில் அவர் சொல்கிறாரு 13, 14 இந்த 2 வசனங்களை பாருங்களேன். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். ஒரு மாதிரி ஆசரிப்பு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆசரிக்கிற மாத பிறப்பை அக்கிரமத்தோடு ஆசரிக்கிறோம் அப்படின்னா என்ன? உண்மை இல்லாமல் ஆசரிக்கிறோம். அதுக்கப்புறம் 14வது வசனம் என்ன சொல்லுது? உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது, அவைகளை சுமந்து இளைத்து போனேன் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு அதெல்லாம் இதெல்லாம் சொல்லி என்கிட்ட சொல்லி இவைகளெல்லாம் என்னிடத்துல சொல்லி நானே டயர்ட் ஆகிட்டேன்யா கேட்டு அப்படின்னு ஆண்டவரே சொல்கிறாரு. ஆண்டவரே டயர்ட் ஆகிட்டாரா? யோசிச்சு பாருங்களேன். சமய ரீதியாக நம்ம ஏமாற்றப்படுகிறோம் நிறைய. ஆகையினால உண்மை விசுவாசம் அல்லது உண்மையான நம்பிக்கை கண்டிப்பாக நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆகையினால நம்ம என்ன பண்ணுமா, நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டுமா, நான் உண்மையாக இருக்கிறேனா, என்னுடைய விசுவாசம் அல்லது என்னுடைய நம்பிக்கை உண்மையாக இருக்குதா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எபிரேயர் எடுத்துக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம், அதில் விசுவாசத்தை குறித்து சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்கு பாருங்கள். 11ஆம் அதிகாரம் 1வது வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்குது. நான் நம்புறேனா? எனக்கு சுகம் கிடைக்குன்னு நான் நம்புறேனா? ஆண்டவர் இதை எல்லாத்தையும் விடுவிப்பார்னு நம்புறேனா? என் பாவங்களிலிருந்து என்னை மன்னிப்பார்னு நான் நம்புறேனா?
நான் விசுவாசிக்கிறேனா, அதை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேனா, நான் நம்புறேனா, நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகள் அதனுடைய நிச்சயம். நம்பப்படுகிறதுனா எனக்கு தெரிஞ்சுது விஷயங்கள், நான் கேட்குறேன் கொடுப்பாருன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்னொன்று காணப்படாதவைகள், இது நடக்கவே நடக்காத ஒரு சூழ்நிலை, அதை கூட ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் நடத்தி காண்பிப்பார். இது விசுவாசம், இது நம்பிக்கை. இது ரெண்டுத்தையும் சில மொழிபெயர்ப்புகளை ரெண்டுத்தையும் ஒன்றா கூட போடுறாங்க, அதை விட்டுருங்க. இந்த உண்மையான நம்பிக்கையும் உண்மையான விசுவாசமும் நம்ம இடத்துல இருக்குதா? இன்றைக்கி பாடல் கேட்டிங்களா? அந்த பாட்டில் அந்த வரிகளெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்களா? கொஞ்சம் முடிஞ்ச அந்த புத்தகத்தை கொடுங்க. மெய்யான முழு இருதயத்தோடு கூடிய விசுவாசத்தை மட்டும்தான் கடவுள் விரும்புகிறார். அப்படியானா என்ன அர்த்தம்னா, நம்ம சும்மா போலியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், என்னமோ நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம், என்னமோ போய்கிட்டு இருக்கிறோம், என்னமோ வந்துக்கிட்டு இருக்கிறோம், என்னமோ ஜெபித்து கொண்டிருக்கிறோம், என்னமோ பாடிக்கொண்டிருக்கிறோம், என்ன மாதிரி என்னமோ பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதில் கொஞ்சமாகிலும் உண்மை இருக்கிறதா அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம், அதில் அனனியா சப்பிராள், 5ஆம் அதிகாரம்னு சொல்லும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் அனனியா சப்பிராள் 2 பேர். அவங்க என்ன பண்ணுறாங்க, மற்றவங்கள மாதிரி இவங்களும் தங்களுடைய காணி ஆட்சிகளை விற்கிறாங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் விற்றுட்டு அந்த பகுதியை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு கொண்டாந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைக்கிறாங்க. எடுத்து வச்சுக்கிறது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு கிடையாது, எடுத்து வச்சுக்கலாம். அவங்க விற்றாங்க, அவருடைய காணி ஆட்சிகளை விற்றாங்கன்னா எல்லாத்தையும் விற்றாங்களான்லாம் நமக்கு தெரியல, அங்கே சொல்லப்படலை. எல்லாவற்றையும் விற்றார்கள் அப்படின்னு சொல்லலை. அவங்க கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன்னு சொல்லியிருக்கணும், சரியா? நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும். அவங்க சொல்லலை. அதனால தான் பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, விற்கிறதுக்கு முன்னாலே அது உனக்கு சொந்தம், விற்ற பிறகும் அது உனக்கு தான் சொந்தம். நாம் கூட என்ன பண்ணுறேன்னா, நான் கூட என்ன தான் நான் அதிகமாக யோசித்து பார்க்குறேன். நான் காணிக்கை 2 தடவை எடுக்கிறாங்கல்ல நம்ம சர்ச்சில். நான் பர்ஸ் எடுத்து திறக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னமும் தெரியல சோதனையாக அந்த உண்மையாக என்கிட்ட இல்லைன்றதை காட்டுறார் பொழுது ஆண்டவர். டக்குன்னு ஒரு 200 300 நோட்டுங்களா, ஒரு 200 நோட்டு, ஒரு 50 நோட்டு, இல்லை ஒரு 500 நோட்டு, இதெல்லாம் வரும். அதெல்லாம் எடுத்து அடியில் சொருவிட்டு ஒரு 100 எடுத்து போட்டுறது. 100 வந்துச்சுன்னா ஒரு 50 எடுத்து போட்டுறது. உண்மையாக இருக்குது, இது போட்டும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா என்கிட்ட உண்மை இல்லையா, அது வேஸ்ட் அப்படின்றார் ஆண்டவர். அதை தள்ளிட்டார், அதை வேஸ்ட்டுன்றார், அதை தள்ளிட்டார். நான் கேட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்டா, உன் காணிக்கையெல்லாம் நான் பார்த்து ரொம்ப டயர்டு, அந்த காணிக்கை கொண்டாடாதரா என்கிட்ட அப்படின்றாரு. ஆனால் நான் பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறேன். இங்கே அனனியா சப்பிராள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அவங்களது தான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் இடத்துல பொய் சொல்கிறாங்க. நீ கடவுள் இடத்துலையே பொய் சொல்லிட்ட அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க மற்றவர்களை போல இவர்கள் நடிக்கிறாங்க. நான் கூட அதே மாதிரி வித்தியை தான் வச்சுட்டேன் அப்படின்னு காட்டிக்கிறாங்க, தங்களை காட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் உண்மை அவர்களிடத்துல இல்லை. அதனால தான் செத்து போனாங்க. ஏன் செத்து போனாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் செத்து போனாங்க. இல்லைனா திருச்சபை முழுக்கும் பாழாக போயிருக்கும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு அத்திமரம் சபிக்கப்பட்டது. மார்க்கு 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க, 12-13 நீங்கள் பார்த்தீங்கன்னா, 12 மார்க் 11 12 13 14 அந்த 3 வசனங்களையும் எடுத்து வச்சுங்களேன், நான் சொல்கிறேன். அதில் அவருக்கு பசி உண்டாயிற்று, தூரத்துலேருந்து பார்க்குறாரு, ஒரு அத்தி மரம் இருக்கிறது. அந்த அத்தி மரத்துக்கிட்ட போய் பழம் இருக்குதா அப்படின்னு தேடுறாரு. பழமோ காயோ ஏதோ இருக்குதா அப்படின்னு அவர் தேடுறாரு. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அத்திமர காலமாக இராதபடியினால், அத்திப்பழ காலமாக இராதபடியினால் அதில் என்ன இல்லை. அப்போ ஆண்டவர் அதை சபிக்கிறது நியாயமா, நியாயம் இல்லையா? நீங்கள் சொல்லலாம், யோசிச்சு மனசில் யோசித்து வச்சுங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கேட்க போகிறதில்ல, இங்கேயும் பதிய போகிறதில்ல. யோசித்து வச்சுங்க, நியாயமா நியாயம் இல்லையா? இது அத்திப்பழ காலமே இல்லை. அந்த மரத்தில் போய் அத்திப்பழத்தை தேடலாமா தேடக்கூடாதா? தேடக்கூடாது. ஆனால் இயேசுநாதர் போய் தேட்டு ஒரு சபிச்சுட்டு வர்றாரு. நியாயமா நியாயம் இல்லையா? யோசிச்சு பாருங்கள். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, அத்திமரம் துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாகிவிட்டு என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு வசனம் தெரியுமா உங்களுக்கு? இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதில் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் இலைகளை அல்லாமல் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது பாருங்கள், வார்த்தை. இலை நிறைய இருக்குது அந்த அத்தி மரத்தில். இலை இருந்தால் அத்திப்பழம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. புரியுதா? அப்போனா அத்திப்பழ காலம் இல்லைன்னா அது எப்படி இருந்திருக்கணும்?
மொட்டையாக தான் இருந்திருக்கணும். வேப்ப மரம் பார்த்துருக்கிறீங்களா? சில நேரத்தில் அந்த வசந்த காலம் தொடக்கத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மொட்டையாக இருக்கும், காஞ்சி போச்சுன்னு கூட நினைப்போம் வேப்ப மரத்தை. அப்புறம் பார்த்தாக்கா துளிர் விட்டு அழகாக வந்திருக்கும். அந்த மாதிரி அத்தி மரம் பழக்காலம் இல்லைன்னா மொட்டையாக தான் இருந்திருக்கணும் நியாயமாக. ஆனால் அதை பார்த்து தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது இலைகள் இருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, தன்னிடத்தில் கனி இருப்பது போல அந்த அத்தி மரம் தன்னை காட்டி கொண்டிருந்தது. உண்மை அதுக்கிட்ட இல்லை. அதனால் ஆண்டவர் வந்து பார்க்குறாரு, இலை இருக்குதா, கண்டிப்பாக பழம் இருக்கும், எங்கடா இருக்குது பார்க்குறாரு, தேடி பார்க்குறாரு, இல்லை, சபிச்சுட்டு போயிட்டாரு, பட்டு போச்சு. இன்றைக்கி நீங்கள் நானும் அப்படி தான் சபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜபங்களெல்லாம் கேட்கப்படவில்லை. நிறைய ஜபங்கள் கேட்கப்படவில்லை. ப்ளீஸ் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நிறைய ஜபங்கள் கேட்கப்படவில்லை. கேட்டுடுச்சு சும்மா பொய்யா சொல்லி கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படவில்லை. நம்முடைய சாட்சிகள் யாருக்கும் கேட்கப்படவில்லை. எத்தனை பேருடைய விசுவாசத்தை நம்முடைய சாட்சிகள் வந்து உறுதிப்படுத்தி இருக்குது? காணோம். ஏன்னா நம்மளுடைய சமாச்சாரங்களை, நம்மளுடைய விஷயங்களை அதிகமாக சொல்லிங்கிறத தவிர ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்ததை மற்றவங்களுடைய வாழ்க்கையில் செய்தது சொல்கிறதே இல்லை. நம்ம அதிகமாக என்னை மாத்திரம் தான் பூஸ்ட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவருடைய செயல்பாடுகளை, ஆண்டவருடைய கிரியைகளை, ஆண்டவர் நடப்பித்த நன்மைகளை அதிகமாக சொல்கிறதே இல்லை. அதனால தான் அந்த கிரியைகள் நடக்கவே இல்லை. என்னுடைய ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஜெபம் பண்ணாருன்னு சொல்லணும் மற்றவங்கெல்லாம். இல்லை, நீ நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் கேட்கணுங்க, அவ்வளோதான் என் விஷயம். அவருக்கு நீங்கள் சொல்லு. முன்னால் தெரியுமானா, ஆமாம், எனக்கு என்ன தேவை என்பதை அவர் என்ன பண்ணிக்கிறார், முன்னதாகவே அறிந்து வைத்திருக்கிறார். எனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும், அவருக்கு முன்னாலே தெரியும். ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நான் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறார், அவ்வளோதான். இது அழகாக சொல்லணும், நல்லா புனைந்து சொல்லணும், நிறைய விஷயங்களை சொல்லணும், வசனங்களெல்லாம் சொல்லி, அதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கவே இல்லை. நாமளாக கதை கட்டிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நான் இப்படி சொல்கிறதுனால நிறைய பேருக்கு என் மேலே கோபம் வரும். அதை பற்றி நான் கவலையே படுத்தலை. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. உண்மை ஒவ்வொரு கிறிஸ்தவ மனிதன் இடத்திலும், பெண் இடத்துல, ஆண் இடத்துல எல்லாம் உண்மை இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். முதல்ல என்கிட்ட இருக்குதான்னு யோசி பார்க்குறேன். இருக்க மாட்டேங்குதே. அப்படின்னா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? என்னுடைய இருதயத்தை நான் என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்க நான் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கணும். ஐயா, கொஞ்சம் தயவுசெய்து பாருங்கள், என்கிட்ட உண்மை இல்லையா, தயவுசெய்து எனக்கு அந்த உண்மையை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த உண்மையை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். இங்கே இந்த அனனியா சப்பிரால் ஆண்டவர் ஏன் அழிச்சிட்டாருன்னா அந்த திருச்சபை அழிஞ்சு போயிடும். ஏன்னா ஒருத்தர் செய்யறதை பார்த்துக்கிட்டாங்கன்னா அடுத்தவங்க அது மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அழிச்சிட்டாரு. ஆண்டவர் இடத்துல உங்களுடைய இருதயத்தை ஒப்பிடுங்க. ஆண்டவரை என்னை அழிச்சிடாதீங்க ஐயா, என் திருச்சபை கெட்டு போகுதுன்னு சொல்லி என்னை அழிச்சிடாதீங்க, என்னுடைய ஜெபம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதுக்காக என்னை அழிச்சிடாதீங்க, தயவுசெய்து என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். அதுதான் சங்கீதத்தில் அவர் சொல்கிறாரு, அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க, என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எனக்கு ஞானத்தை கொடுங்கய்யா, நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோமா, கேட்போமா, ஆண்டவரே எனக்கு அந்த ஞானத்தை, உண்மையாக இருக்கிற ஞானத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்போமா? உண்மையாக இருக்கிற ஞானத்தை கொடுங்க. நான் ஜெபிக்கும் பொழுது உண்மையாக இருக்கணும், நான் பிரசங்கிக்கும் பொழுது உண்மையாக இருக்கணும், நான் சாட்சி சொல்லும் பொழுது உண்மையாக இருக்கணும், என் வாழ்க்கை முழுவதும் உண்மையாக இருக்கணும், உமக்காக நான் ஏற்றுக்கொள்கின்ற எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கணும், என்னுடைய மொழிகளில் நான் உண்மையாக இருக்கணும், என்னுடைய வார்த்தைகளில் நான் உண்மையாக இருக்கணும். நான் உண்மையாக இருப்பேனா, என்னை ஒப்பு கொடுப்பேனா, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஐயா, என்னை ஆராய்ந்து பாரும் அப்படின்னு சொல்லுவோமா? இந்த அத்தி மரம் மாதிரி நான் இருக்கக்கூடாது. அன்புள்ள ஆண்டவர், இந்த அனனியா சத்ரா மாதிரி நான் இருக்கக்கூடாது, தயவுசெய்து என்னை மாற்றுங்க சொல்லுவோமா? ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்களும் துதிக்கிறோம், நாங்களுமே போற்றுகிறோம், வாழ்த்துகிறேன் ஐயா. உள்ளத்தில் உண்மை இருக்க நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. ஆனால் நாங்களோ உண்மை இல்லாமல் போகிறோம் கர்த்தாவே. உண்மை எங்களிடத்தில் இல்லை. நாங்கள் வெளியில் வேடிக்கை பார்க்குறோம், மொழிகளினால் நாங்கள் உண்மை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஜபங்களில் இன்னும் மற்ற சாட்சிகளில், இன்னும் மற்ற காரியங்களிலெல்லாம் நாங்கள் உண்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் உண்மை இல்லை என்று சொல்லி ஆண்டவரே நீர் அறிந்து கொண்ட பிறகு நீர் ரொம்ப டயர்ட் ஆகிட்டுக்கிறீங்க ஐயா, நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க. ஐயோ, என் மகன் இப்படி இருக்கிறானே, அவனிடத்தில் உண்மை இல்லையே, என்னிடத்தில் நெருங்கி ஜீவிக்கவே இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே நீர் நினைக்கிறீர். ஆனால் சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல, ஆண்டவரே நாங்கள் எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிற ஐயா, உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் அந்த ஞானத்தை நீர் எங்களுக்கு கொடுங்க.
எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரை நீர் சோதித்து அறிந்து கொள்ளுங்க ஐயா. எங்களுடைய இருதயமோ உமக்கு தூரமாக இல்லாதபடிக்கு ஆண்டவர் நாங்கள் நெருங்கி ஜீவிக்கின்ற அந்த ஒரு ஆற்றலை, அந்த உண்மையை ஆண்டவரை நீர் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு அந்த ஞானத்தை நீர் எங்களுக்கு போதியம். நாங்கள் உம்மை குறித்து நாங்கள் சொல்லும் பொழுதெல்லாம், நாங்கள் பேசும் பொழுதெல்லாம், நாங்கள் பிரசங்கிக்கும் பொழுதெல்லாம், நாங்கள் சாட்சி பகிர்ந்து கொள்ளும் பொழுதெல்லாம் ஆண்டவரே நாங்கள் உண்மையாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உங்களுடைய அன்பின் கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.